Hello friends, இந்த வீடியோல பைத்தானோட கமெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயுமே கமெண்ட்ஸ்ன்றது இருக்கும். கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளுடைய கோடை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஒரு லாங்குவேஜ்லயும் ஒரு விதமான சிம்பிள் யூஸ் பண்ணி கமெண்ட்டுக்கு அந்த கம்பைலர் கிட்டயோ இல்லை இன்டர்பிரட்டர் கிட்டயோ ஸ்பெசிஃபை பண்றோம். ஸோ தட் அந்த இன்டர்பிரட்டரோ கம்பைலரோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாது. இது எதுக்குன்னா ப்ரோக்ராமருக்காக தான். அந்த கோட் எதுக்காக எழுதப்பட்டிருக்கு, அந்த கோடை யார் மாடிஃபை பண்ணாங்க, இதை போல இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு தான் கமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஒரு ஆர்கனைசேஷன்ல பைத்தான் ப்ராஜெக்ட்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப கமெண்ட்ல அந்த கோட் எதுக்கான பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது பக் வந்ததுன்னா அதை ஃபிக்ஸ் பண்றதுக்காக யாரு கோடை எழுதுனாங்களோ அவங்களே மாடிஃபை பண்ண மாட்டாங்க, வேற ஒருத்தவங்க வந்துதான் அந்த கோடை மாடிஃபை பண்ணுவாங்க. அவங்க எந்த பர்பஸ்க்காக இந்த கோடு எழுதப்பட்டிருந்தது அப்படின்றத படிக்கிறதுக்கு அந்த கமெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல மாடிஃபை பண்றவங்க அவங்களுடைய நேம் ஆர் ஐடி, எந்த பர்பஸ்க்காக அந்த கோடை மாடிஃபை பண்றாங்க, அவங்களுடைய எந்த டேட்டுக்கு மாடிஃபை பண்ணாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை அந்த கமெண்ட்ல தராப்புல இருக்கும். ஸோ தட் அடுத்து வரவங்க எந்த மாடிஃபை பண்ணாலும் இல்லை ஏதாவது பக் வந்ததுன்னு ஃபிக்ஸ் பண்ண வந்தாலும் அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தான் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல் கோடையுமே கோ த்ரூ பண்ணாமல் அந்த கமெண்ட்டை படிக்கிறது மூலயமா எந்த பர்பஸ்க்காக அந்த கோட் எழுதப்பட்டிருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். சின்டாக்ஸ் தெரிஞ்சிருந்தாதான் ஒரு ப்ரோக்ராமிங்கை கோ த்ரூ பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஜென்ரலா ஓபன் பண்ணி பாக்குறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த கமெண்ட் யூசபிளா இருக்கும். கமெண்ட் லைன்ஸ் ஆர் நாட் எக்ஸிக்யூட்டட் பை இன்டர்பிரட்டர். ஸோ இது பியூர்லி ஃபார் ப்ரோக்ராமருக்காக தான் கமெண்ட்ஸ். அது இன்டர்பிரட்டரோ கம்பைலரோ எக்ஸிக்யூட் பண்ணாது. டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ், மல்டி லைன் கமெண்ட்ஸ், டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னு 3 விதமா இருக்கு. சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ்க்கு நம்ம ஆஷ் யூஸ் பண்றோம். மல்டிலைன் கமெண்ட்டுக்குமே இந்த ஆஷ் நம்ம ஒரு லைன் ஸ்டார்டிங்லையும் தரும்போது அது மல்டிலைன் கமெண்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டாக் ஸ்ட்ரிங் இது வந்து டபுள் கோட்ஸ் 3 தடவை கண்டினியூஸா தரதான் டாக் ஸ்ட்ரிங். சிங்கிள் கோட்ஸும் தரலாம். டாக் ஸ்ட்ரிங் எங்க யூஸ் பண்ணணும்னா, நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன், அந்த ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றதுக்காக டாக் ஸ்ட்ரிங் யூஸ் பண்றாங்க. இதே போல நீங்க ஜென்ரலா கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணி இன்டர்பிரட்டர் பிரிண்ட் பண்ணும். நம்ம ஃபங்க்ஷன்ல தரது மூலியமா அந்த ஃபங்க்ஷனுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் நம்ம தர மூலியமா அந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்டர்பிரட்டர் ஸ்கிப் அவுட் பண்ணிடும். ஸோ நமக்கும் எந்த பர்பஸ்க்காக அந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஐடியலி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுல ஸ்கிரிப்ட் மோட்ல தான் நம்ம இந்த கமெண்ட் கொடுக்க போறோம். பொதுவாக மோர் தென் 1 லைன் அப்படின்னு வரும்போதே நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரிப்ட் மோடுக்கு தான் போவோம். இன்டர்பிரட்டர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் கமெண்ட் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஐடியலி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐடியலியில் இப்போ ஒரு பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் வெல்கம். இந்த இடத்துல ஆஷ் வெல்கம் மெசேஜ் பாருங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணாது, வெல்கம் மட்டும் வந்திருக்கு. நான் நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸ்கிரிப்ட் மோடுக்கு. அந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் ஒரு அடிஷன் பண்ண போறேன். ஸோ டி காலன் என்னுடைய ஃபோல்டர்ல நான் சேவ் பண்ணிக்கிறேன். அடிஷன் .py கொடுத்துக்கலாம், பைத்தானுக்கு எக்ஸ்டென்ஷன். ஆஷ் கொடுத்து சிங்கிள் லைன் கமெண்டா கொடுத்துக்கலாம். அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ ஒரு லைன் கொடுக்கும்போது மல்டி லைன் கமெண்டா மாறிடுச்சு. இந்த இடத்துல டெஃப். டெஃப்ன்றது ஒரு ஃபங்க்ஷனுக்கு உண்டானது. இப்போ சப்போஸ் C++ எடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கொடுப்போம், இந்த இடத்துல டெஃப்னு கொடுக்குறோம். இதை பத்தி டீட்டெயிலா அடுத்த வர வீடியோல பார்க்கலாம். இதுக்கு பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா a, b கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல காலன் வைக்கும்போது தான் இது ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கும். பாருங்க ஆட்டோமேட்டிக்காக இன்டென்ட் ஆகிட்டு வருது. இந்த இடத்துல நான் வந்து டாக் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். சிமிலராக சேம் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு print
a plus b, இந்த இடத்துல addition of 23 plus 89, 23, 89. ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிட்டு 112 வருது. இது பார்த்தீங்கன்னா டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நான் சிம்பிளாக அப்படியே கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்பிரட்டர் மோட்ல கொடுக்கும்போது அது ஆர்டினரி ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிக்குது. ஸோ ஸ்கிரிப்ட் மோட்ல டபுள் கோட்ஸை 3 டைம்ஸ் கொடுக்கும்போது அது டாக் ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் மூலியம் கமெண்ட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் எப்படி கொடுக்கணுன்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.